வணக்கம் சார். வணக்கம். சார், இப்போ இருக்க வேர்ல்டு சிச்சுவேஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, வேர்ல்டு ஃபுல்லாவே வந்து இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், ஒரு அன்சர்டனிட்டி ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அட் த சேம் டைம் வந்து சென்ட்ரல் பேங்க்ஸுமே கோல்ட வந்து அதிகமா வாங்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, டாலருக்கு மாறா வந்து வேற ஏதாவது இருக்குமா? அப்படின்ற அந்த ஒரு தேடுதலுடைய ட்ரெண்டுமே வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல கோல்டு இன்னும் பல வருஷத்துக்கு புல் ரன் ஆகும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா சார்? இல்லைன்னா வந்து இப்போ நடக்கிற அந்த ரேலியை பொறுத்தவரையும் ஏன்னா இன்னைக்கு ஒரு வேலட்டைல இருந்தாலும் இன்னைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கோல்டோட ப்ரைஸ் வந்து ஏறி இருக்கு. ஸோ இந்த ரேலி எல்லாமே வந்து ஃபியர்னாலையும் ஒரு ஷார்ட் டேர்ம் அன்சர்டனிட்டினாலையும் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்றீங்களா, இல்லை இது ஒரு டெம்பரவரி ரைஸ் தானா சார்? ஆக்சுவலி பார்த்தாக்கா, இப்போ இருக்கிற மார்க்கெட்டினுடைய நிலவரப்படி பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹைலி வாலடைலா இருக்கு. பட் மார்க்கெட்ல வந்து இப்போ சர்வதேச சந்தையில வந்து $4068 இப்போது வர்த்தமாகிக் கொண்டிருக்கிறது பார்த்தேன். பட் இந்த ரேலி இன்னும் புல் பேக் ரேலி ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, சர்வதேச நிகழ்வுகள்லாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கு, அதனுடைய இம்பாக்ட் தான் வந்து தங்கத்தினுடைய விலையை வந்து தீர்மானம் செய்ய போகிறது. 2 விஷயங்கள் நம்ம வந்து பார்க்க வேண்டியது. ஒன்று வந்து அமெரிக்காவினுடைய ஃபெடரல் எடுக்கக்கூடிய முடிவுகள். அவங்க என்னென்ன சொல்ல வராங்க, அவங்க மினிட்ஸ்ல இந்த வாரத்துல எப்படி சொல்லப் போறாங்க, வட்டி விகிதத்தை உயர்த்தப் போகிறார்களா, இல்லையா அப்படிங்கிறத பத்தியெல்லாம் வந்து நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு டேட்டா. அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லப் போறாங்க, அவங்க என்ன ப்ரொஜெக்டட் லைன்ஸ்ல என்ன இருக்காங்கங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல் காரணம். 2வதாக பார்க்கும்போது, இந்த மத்திய வங்கிகள் வாங்கிக் கொண்டு வருகிறார்கள் என்று நம்ம சொல்றோம் இல்லையா? தொடர்ந்து கடந்த ஆண்டுலாம் பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியாக வாங்கிட்டே வராங்க. சைனா வந்து 20வது மாதமாக தங்கத்தின் மீது முதலீடு செய்து வருகிறார்கள் என்று சொன்னோம். ஆனா, இந்த ஜூன் மாதத்துல வந்து சைனாவுடைய பர்ச்சேசிங் வந்து கோல்டுல வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. டிகேட் லோன்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 10 வருடங்களில் இல்லாத அளவுக்கு குறைந்தபட்ச அளவுல தான் வந்து தங்கத்தின் மீது முதலீடு செய்துள்ளதாக செய்திகள் வந்துள்ளன ஒரு பக்கம். 2வதாக முக்கியமாக இந்த தங்கத்துல வந்து நான் யாரு விற்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரஷ்யா வந்து பெரிய அளவுக்கு தங்கத்தை விற்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக நான் பார்க்கின்றேன். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனாவுடைய சென்ற வருடத்தினுடைய வளர்ச்சி வந்து இந்த வளர்ச்சி ஓரளவுக்கு அவங்க 5% என்ற அளவுல இருக்கு. அதே சமயத்துல ரஷ்யாவுடைய பொருளாதார வளர்ச்சி வந்து பெரிய அளவு சோர்வு அடைந்துள்ளது. பெரிய ஒரு அ அ ஒரு மிகவும் ஒரு பின்தங்கிய நிலையிலே தான் இருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ற வருடம் ரஷ்யாவுடைய பொருளாதார வளர்ச்சி விகிதம் வந்து 1% இருந்தது. இந்த ஆண்டு வந்து அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சி வந்து 0.4%, அதாவது 0.4% தான் இருக்கும்னு எதிர்பார்க்கிறாங்க. ஏன் ரஷ்யாவுடைய பொருளாதாரம் பாதிப்படைந்ததுங்கிறதுக்கு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அவங்களுடைய உக்ரைன் நாட்டு மீதான ஒரு போர். கிட்டத்தட்ட 4, 5, 6வது ஆண்டு நோக்கி இப்போ நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த உக்ரைன் வார்னால ரஷ்யா வந்து பெரிய பொருளாதார இழப்புகளை சந்தித்து வருகிறது. நாள்தோறும் சந்தித்து வருகிறது. இதுல இன்னொன்னு என்ன பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய தங்க கையிருப்பு, ரஷ்யாவினுடைய தங்க கையிருப்பு ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பாக கிட்டத்தட்ட $675 மில்லியன் இருந்தது. தற்பொழுது $375 குறைந்து விட்டது. அதாவது தங்கத்தின் மீதான ரிசர்வ்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா? அந்த ரிசர்வ்ஸ் வந்து அவங்களது வந்து பெரிய அளவுல குறைந்து கொண்டே வருகிறது. அப்படின்னா அவங்களுடைய பெரிய அளவுல விற்றுக் கொண்டே வருகிறார்கள். அதனுடைய தாக்கம் வந்து மேலும் தொடரக்கூடும் என்று நான் நினைக்கின்றேன். என்ன ரீசன்னாக்கா, அவங்களுடைய மிலிட்டரி எக்ஸ்பெண்டிச்சர் வந்து பெரிய அளவுல அதிகமாக காணப்படுகிறது. ஸோ போர் தளவாடங்கள் இறக்குமதி செய்வதற்கு, அந்த உள்நாட்டுல வந்து இப்ப இன்னும் சொல்லப்போனா, உக்ரைன் வந்து ரஷ்யா மீது பெரிய அளவு ரிஃபைனரிஸ் மேல பெரிய அளவுக்கு தாக்குதல்கள் நடத்தியுள்ளன. அதனால அந்த நாட்டுல வந்து எரிபொருள் தட்டுப்பாடு, கேசோலின் தட்டுப்பாடு, எல்லாமே வந்து ஜெட் ஃபியூயலுடைய தட்டுப்பாடு, பெரிய அளவுல எனர்ஜி கிரைசிஸ் அங்க நிலவுகிறது. ஸோ அந்த எனர்ஜி கிரைசிஸ் நிலவும் பொழுது அவங்களுடைய பட்ஜெட் பற்றாக்குறை என்பது அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. ஸோ இந்த மாதிரி இந்த பட்ஜெட் பற்றாக்குறைங்கும் போது அவங்களுடைய ட்ரேடு செய்வதற்கான கரன்சி அவங்களுடைய வேணும்னாக்கா, அந்த நாட்டினுடைய கரன்சி அதிகப்படுத்த வேண்டும் என்றால், வாட் தே ஹேவ் டு டூ, தே மே ஹேவ் டு செல் கோல்டு. ஸோ அவங்க வந்து வரக்கூடிய மாதங்களிலே பெரிய அளவுல தங்கத்தை விற்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. ஸோ இதை வைத்து தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, உலக அளவுல தங்கத்தினுடைய விலை வந்து மேலும் சரிவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நான் பார்க்கின்றேன். ஸோ இந்த தங்கத்தினுடைய விலை இப்போது $4060 அல்லது 4000 ஒட்டி தான் முன்ன பின்ன இருக்குன்னு வச்சுக்கங்க. பட் இதை அடுத்த ஒரு ஃபால் வந்ததுன்னா,
இந்த ஃபால் வந்து நேரடியாக கிட்டத்தட்ட ஒரு 400 முதல் $500 வரை குறைந்து கிட்டத்தட்ட $3500 தொடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. நம்ம ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியில நான் சொல்லியிருக்கேன். இந்த தங்கம் வந்து வீழ்ச்சியை நோக்கி தான் செல்கிறது. உடனடியாக மேல் நகர்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஆனால் இந்திய விலையில பார்க்கும்போது அதுக்கு ஒரு தாங்கு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, இந்திய ரூபாயினுடைய மதிப்பு வந்து டாலருக்கு நிகராக சரிந்து காணப்படுவதன் காரணமாக ஓரளவுக்கு இதுல 50% இப்போ ஒரு $500 குறையுதுன்னா அதுல ஒரு $250 குறைவான மதிப்பு மட்டும்தான் நம்முடைய இந்திய விலைகளில் நம்மளால் பார்க்க முடியும். மற்றபடி கிட்டத்தட்ட அதனுடைய இம்பாக்ட் வந்து ஒரு 50% டெஃபினட்டா நம்ம வந்து சர்வதேச சந்தையில என்ன விலை இறக்கம் காணப்படுகிறதோ அதுல 50% ஆஃப் த டவுன்ஃபால் வந்து நம்ம இந்திய விலைகளில் நம்மளால் பார்க்க முடியும். இதன் காரணமாக தான் இந்திய சந்தைகள்ல பார்க்கும் பொழுது வரக்கூடிய மாதங்கள்ல வந்து இன்னொரு 6 மாதமோ அல்லது ஒரு வருடத்துக்குள்ளாக நிச்சயமாக தங்கத்தினுடைய விலை வந்து நம்ம இப்போ 22 கேரட் தங்கம் வந்து 13,000 சில்லற ரூபாயில இருக்கு. 13,100 650 அந்த ரேஞ்சில் இருக்கு. இது வந்து மேலும் கீழ் நோக்கி நகர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 12,000 முதல் 11,000 ரூபாய் என்ற அளவுக்கு ஒரு கிராமுடைய தங்கம் 22 கேரட் தங்கம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. ஸோ இப்போ முதலீட்டாளர்கள் என்ன செய்யணும்? இப்போ நாம வந்து சர்வதேச நிகழ்வுகள் எல்லாத்தையும் நம்ம ஒப்பிட்டு பார்த்துட்டோம். இப்போ நம்முடைய முதலீட்டாளர்கள் என்ன செய்யணும்? ஆபரண தங்கம் வாங்கணும், ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அப்படிங்கிறவங்க எல்லாம் வந்து டெஃபினட்டா ஆபரண தங்கம் இப்போவே வாங்குறது நல்லது. அவங்களுடைய தேவை கருதி எந்த வருடம் அவங்களுக்கு தேவை, இந்த மாசம் தேவையோ அடுத்த மாசம் தேவையோ அதனுடைய உடனடி தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அவர்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாய தேவை இருக்குது. அவங்க பர்ச்சேஸ் பண்ணி தான் ஆகணும். அவங்களுக்கு வந்து மாற்று வழிகள் இல்லை. ஆனால் தங்கத்தின் மீது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு முதலீடு நினைப்பவர்கள் ஒன்று சிப்பு முறையில் செய்யலாம். ETF மீதான முதலீடுகளை மேற்கொள்ளலாம் அல்லது EGR எலக்ட்ரானிக் கோல்டு ரெசிப்ட் சொல்லக்கூடிய வகையில முதலீடுகளை மேற்கொள்ளலாம். ஸோ இதை வந்து பகுதி பகுதியாக பிரித்து கொண்டு அவர்களுடைய முதலீடுகளை தொடர்ந்தால் அவர்களால் நிச்சயமாக ஓரளவுக்கு ஒரு அக்குமுலேஷன் பண்ண முடியும். நல்ல விலையில நம்முடைய சராசரி விலையை வந்து ஓரளவுக்கு சந்தை விலையை ஒட்டி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஸோ தங்கத்தினுடைய விலையை பொறுத்தவரை வரக்கூடிய காலகட்டத்தில் ஒரு நெகட்டிவ் டெரிட்டரியில தான் இருக்க போகுதுன்னு நான் நினைக்கின்றேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ.